எல்லா அறிவாளியும் பணக்காரன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப அறிவை கொண்டோ, திறமையை கொண்டோ, ஆற்றலை கொண்டோ, பாரம்பரியத்தை கொண்டோ, அல்ல 10 வருஷமா தொழில கொடி கட்டி பறந்தவனா இருப்பான். அவன் வியாபாரி, அவன் அப்பன் வியாபாரி, பாட்டன் வியாபாரி, முப்பாட்டன் வியாபாரி. அவன் எப்படி வியாபாரம் பண்ணனு? நேத்து ஒருத்தன் கடை வச்சு காலி பண்ணிட்டு போயிருவான். நேத்து ஒருத்தன் ஏதாவது கடையை திறப்பான். 10 வருஷம் 10 தலைமுறையுடைய அனுபவம் எங்க வச்சுன்னு தெரியாது. அங்கிட்டு திரும்பி மக்கள்லாம் ஏன் திரும்பிச்சு தெரியாது. ஒரு காலத்துல ஒரு குறிப்பிட்ட நம்ம ஆளுக்கு ஒரு ஹோட்டலுக்கு அப்படி தேடி போவாங்க மக்கள். 7 தலைமுறைக்கு அவ்வளவு ருசியா இருக்கும் பிரியாணிலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க. இப்ப எங்க காணோம். அந்த அந்த அனுபவம் என்னாச்சு? அந்த உலகாலம் பெற்ற அந்த ட்ரைனிங் சர்வீஸ் எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடும். அல்ல நாடு செய்வோம் அப்படி பரட்டி விட்டு போயிடுவோம். அப்ப அதுல என்ன வழங்குற பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அளவுகோல நீ பார்க்கலாம். இந்த செல்வத்தை கொடுக்கிற விஷயத்துல ஏன் நல்லவன் கெட்டவன், அறிவாளி அறிவு இல்லாதவன், திறமை உள்ளவன் திறமை இல்லாத இதெல்லாம் கிடையாது. திறமை உள்ளவனும் கொடுப்பான், திறமை இல்லாட்டாலும் கொடுப்பான். கொஞ்சம் பேர் திறமை இல்லாம பணக்காரனா இருப்பான், கொஞ்சம் பேர் திறமை இருந்து பணக்காரனா இருப்பான். என்ன ஒரு அளவுகோலையுமே சொல்லவே முடியாது. அப்ப இது நம்ம என்ன வழங்கணும்? இந்த செல்வம் என்று ஒரு ஆளுக்கு வந்து விட்டது என்றால் அவர் அல்லாஹ்வுடைய பாக்கியம் பெற்றவர் நினைக்கவே கூடாது. நம்மளோட நினைப்பு இருக்கா இல்லையா? அவருக்கு என்ன, அவருக்கு அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுத்து பயங்கரமான பாக்கியசாலிங்க அவரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப செல்வம் ஒரு ஆள்கிட்ட இருந்தா அவர் பாக்கியசாலியா? செல்வம் ஒரு ஆள்கிட்ட இல்லைன்னு சொன்னா அவர் தர்த்தனம் பிடிச்சவரா? அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்கு ஆளானவரா என்று பார்த்தால் அந்த மாதிரியான பார்வை முதல்ல நம்ம எப்படி சுத்தப்படுத்தின மனசு கேட்டா, காசு பணம் ஒருவர்கிட்ட இருப்பதை வைத்து அல்லது இல்லாமல் போவதை வைத்து அவர் நல்லவர் கெட்டவர் நீங்க தீர்மானிச்சிடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ யக்திர். யாருக்கு நான் நாடுகிறேனோ அவங்களுக்கு கூட கொடுப்பேன், நாடுனா குறைச்சும் கொடுப்பேன். நாடுறதான் கணக்கு. நல்லவன் கெட்டவன் நிறைய தொழுகிற ஆளுக்கு கூட கொடுப்பேன். நீங்க அப்படியும் பார்க்கலாம். பயங்கரமா அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிச்சிருப்பாரு, ஒரே பள்ளிவாசலே கதின்னு கிடப்பாரு, பிச்சைக்காரனா இருப்பாரு. போட அல்லாஹ் எங்கடா இருக்காம அவன் கோடி சொன்னா இருப்பான். அப்ப என்ன ஒரு கணக்குல இது வரமாட்டேங்குது. நல்ல காரியமா அள்ளி அள்ளி கொடுப்பான். அவன் என்ன செய்வான்? அவனும் இல்லாம போயிடுவான். சமயங்கள்ல யாருக்குமே கொடுக்க மாட்டான், கோடீஸ்வரனா இருப்பான். ஊழல் பண்றவன், லஞ்சம் வாங்குறவன் வீடு மேல வீடு கட்டிட்டு இருப்பான். கரெக்டா நேர்மையா சம்பாதிக்கிறவனுக்கு ஒண்ணுமே இருக்காது. எந்த ஒரு கணக்குலையும் வராம நாடுனா இந்த பரிசையை வைப்பேன், நாடுனா அந்த பரிசையை வைப்பேன். நம்ம விருப்பம், என்னுடைய தனிப்பட்ட ரைட் நல்லா வச்சுக்கிட்டான். அப்ப நாடியவர்களுக்கு ரிசுக்கை தாராளமா கொடுப்பேன், நாடியவர்களுக்கு குறைச்சு கொடுப்பேன். 13வது சூறாவுல 26வது வசனத்திலையும் 17வது அத்தியாயத்துல 30வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். அலம் யரவு, இவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அன்னல்லாஹ யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வயக்திர். நாடியவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க தாராளமா கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு குறைக்கிறான். இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமின் யுமினூன். நம்பிக்கை கொள்கிற மக்களுக்கு இதுல நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது. இந்த செல்வத்தை அல்லாஹ் எப்படி கொடுத்திருக்கான்னு பார்த்தாலேயே இறைவன் தான் ஒருத்தன் இதை கூட செய்யறான்னு முடிவுக்கு வந்துருவோம். நம்ம அறிவை கொண்டு செய்யல, நம்ம திறமையை கொண்டு கிடையாது. இறைவன் ஒருத்தன் இருந்தான்னு செய்யறான், இவ்வளவு வேலையும் பண்றான் என்பதற்கு இதெல்லாம் ஒரு ஆதாரமா அமையுது என்று சொல்லி 30வது சூறாவுல 37வது வசனம், 39வது சூறாவுல 52வது வசனத்துல எல்லாம் நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த செல்வங்கள் கொடுக்கப்படுவதை பத்தி நீங்க என்ன பார்வை வைக்கணும்னா, அல்லாஹ் நம்ம பணத்தை தந்தானா அல்ஹம்துலில்லாஹ் வச்சுக்கிறங்க. பணத்தை தரலையா, நம்ம இஸ்லாமிய பொருளாதாரத்தை இப்படி புரிஞ்சுக்கிறேன். பணத்தை தரலையா, அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்க்கு நமக்கு இந்த டெஸ்ட் வைக்கிறான். இந்த பணம் இல்லாமல் நம்ம எப்படி நடைபெற போகிறோம், எவ்வளவு கரெக்டா இருக்க போறோம், இந்த பணம் இல்லாத வறுமை நம்மளை மாத்திருமா என்று இறைவன் பரிச்சை வச்சிருக்கிறான் எடுத்துக்கொண்டோமையானால் உலகத்துக்கு நிம்மதி. ஏங்கி சாவ மாட்டோம், இதுக்காக வேண்டி மானத்தை இழந்துட மாட்டோம். அதுல வறுமையிலையும் செம்மையா இருப்போம், செல்வத்திலையும் செம்மையா இருப்போம். அப்ப இந்த ரிஸ்க் தர்ற விஷயத்துல நல்லவன் கெட்டவங்கிற அளவுகள்லாம் கிடையாது என்பதை இஸ்லாமிய பொருளையல்ல நீங்க முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை. அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அம் ஹசிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா. நீங்க சொர்க்கத்துக்கு லேசா போலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? வலம்மா யாத்திக்கும் மஸலுல்லதீன ஹலவ் மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்லடியார்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட துன்பம் கஷ்டம் எல்லாம் வராம, அந்த வறுமையெல்லாம் வராம நீங்க சாதாரணமா சொர்க்கத்துக்கு போலாம் நினைக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்பதன் மூலமாக நல்லவங்களுக்கும் வறுமை வந்திருக்குது. நல்ல நபிமார்கள்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துல அவங்களுக்கு கடுமையான வறுமை வந்திருக்கிறது, கடுமையான துன்பம் வந்திருக்கிறது. அதெல்லாம் உங்களுக்கு வராம நீங்க வாட்டு பணத்தோடவே இருந்துட்டு ஜாலியா போயிடலாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்பதன் மூலமாக செல்வத்தை ஒரு ஆளுக்கு கொடுக்கிறது நல்லவர் என்பதற்காக இல்லை, அதனால கெட்டவர் கிடையாது. அதனால அவருடைய செயலால் நல்லவர் ஆவாரு, செயலால் கெட்டவர் ஆவாரே தவிர செல்வத்தை வச்சுக்கிறதுனால ஒருத்தர் நல்லவரும் கிடையாது, செல்வம் இல்லாதனால ஒருத்தர் என்ன இல்ல கெட்டவரும் கிடையாது. இந்த ஒரு பார்வை நம்மள்ட்ட வந்துருச்சுன்னு சொன்னா இந்த செல்வத்தின் மீது உள்ள மோகத்துக்கு ஒரு எல்லை வந்துடும், ஒரு வரம்பு வந்துடும், லிமிட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்படியும் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது.
அதே மாதிரி பாருங்க, இந்த செல்வத்துக்கு நல்லவன் கெட்டவனுக்கு சம்பந்தம் இல்லை என்பதற்கு இப்ராஹிம் நபி சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி எல்லாம் சொல்லி காட்டுறோம். இப்ராஹிம் நபி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, காபாவை கட்டி முடிச்ச உடனே ஒரு துவா செய்யறாங்க. என்ன துவா செய்யறாங்க? யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் நல்லடியார்களுக்கு இமாமாக, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, நல்லடியார்களுக்கு இமாமாக எங்களை ஆக்கி வைப்பாயாக அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஒமின் துர்ரியத்தி, என்னுடைய புள்ள குட்டியிலையும் நீ அது மாதிரி ஆக்கு. இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க, என்னைய நல்லாள் ஆக்குன மாதிரி, என் மகன் இஸ்மாயில நல்லாள் ஆக்குன மாதிரி, என் வழித்தோன்றல்ல யாரெல்லாம் வருவாங்களோ அவங்க எல்லாருமே நல்லவங்களா இருக்கிறதுக்கு என்ன செய்ய, நீ அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் என்ன பண்றான்? அப்படி கேட்காத, லாயனால் அஹதில் ஆலிமீன், எல்லாரும் நல்லவரா இருப்பாங்க சர்டிபிகேட் எல்லாம் தர முடியாது. அநியாயக்காரர்களுக்கெல்லாம் நான் எந்த ஒரு கேரண்டியும் தர முடியாது. உன்னுடைய வாரிசுகளா இருந்து அநியாயம் செய்வார்களே ஆனால் அவங்க எல்லாம் நல்லவங்களா இருப்பாங்க, அவங்க எல்லாம் வழிகாட்டியா இருப்பாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உடனே இப்ராஹிம் நபி என்ன பண்றாங்க? அடுத்த துவா செய்யறாங்க. என்ன துவா செய்யறாங்க? ஓ, நம்ம எல்லாரும் ஈமானோட இருக்கிறதுக்கு துவா செஞ்சோம், எல்லாரும் சாலிஹீன்களா இருக்கிறதுக்கு துவா செஞ்சோம், நீ மூமினுக்கு மட்டும் கேளு, அனைவருக்கும் கேட்காத நல்லா சொல்லிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு கேட்டா, ரிஸ்க்குக்காக துவா செய்யறாரு இப்ராஹிம் நபி. அடுத்த துவா என்ன துவா செய்யறாரு? இறைவா, இந்த ஊர்ல உள்ள மக்கள்ல மூமினா யார் இருப்பார்களோ அவங்களுக்கு தாராளமா அள்ளி கொடு. முதல்ல கேட்டது மறுமை சம்பந்தப்பட்டதை கேட்கிறாரு. அதுக்கு அல்லாஹ் கண்டிச்சுட்டான், அப்படி சொல்லக்கூடாது, உன் வாரிசெல்லாம் நல்லவரா இருக்கிறதுலாம் என்கிட்ட கேரண்டி கேட்க கூடாது, தடுத்துட்டான். அப்ப இவர் இப்ராஹிம் நபி என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி கேட்கறதுக்கு அல்லாஹ்வுக்கு பிடிக்கல, நம்ம என்ன கேட்போம், இந்த ஊர் மக்கள் எப்பவும் செழிப்பா இருக்கணும் அப்படின்னு கேட்க நினைச்சிட்டு, ஊர் மக்களுக்கு எல்லாம் கேட்டா கெட்டவன இருப்பானே, மூமின் இருப்பானே, அவனுக்கு எப்படி நம்ம கேட்கறது, அல்லாஹ் கண்டிச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாருன்னு கேட்டா, யா அல்லாஹ், இந்த ஊர்ல யாரு நல்லவங்களா ஈமானோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ரிஸ்க் கொடுன்னு கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு? இது கால இப்ராஹிம் சொன்னார், ரப்பிஜால் ஹாதா பலதன் ஆமினா, இந்த ஊரை ரொம்ப அபயமான பூமியாக நீ ஆக்கி வைப்பாயாக, ஒருசுக்கு அகலகும் என சமராத்தி, இந்த ஊர்வாசிகளுக்கு நிறைய கனிவர்க்கங்களை ரிஸ்காக கொடுப்பாயாக. யாரு கொடுப்பாயாக? மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் ஆகிரத்தை நம்புறாங்களோ அவங்களுக்கு நல்ல ரிஸ்க் கூடலான்னு கேட்கிறாரு. அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? அதுக்கு சம்பந்தம் கிடையாது, ரிஸ்க்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஈமான் இருக்கிறவங்க ரிஸ்க் கொடுக்கணும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? அல்லாஹ் என்ன பண்றான்? அப்படி கேட்காதப்பா, ஒமன் கபர மறுக்கிறான் அவனுக்கு கொடுப்பேன். நீ என்ன கேட்கிற? இந்த ஊர்வாசிகள்ல மூமினுக்கு மட்டும் கேட்கிற, அது கிடையாது. சந்ததிகள் அவுளியாக்கள் ஆகுறது கேட்கிற, அது முடியாதுன்ட்டேன். அது நீ கேட்க இயலாது. நீ துன்யாவை தானே கேட்கிற, ரிஸ்க் தானே கேட்கிற. ரிஸ்க் காபிருக்கு நான் கொடுப்பனே, மூமினுக்கு கொடுப்பனே, மூமினுக்கு மட்டும் ரிஸ்க் கொடு, நீ எப்படி கேட்கலாம்? அல்லாஹ் என்ன பண்றான்? திருத்த சொல்லி கொடுக்கறான். ஒமன் கபர, யார் காபிராக ஆகிவிட்டார்களோ, என்னையே இல்லைன்னு சொல்றாங்களோ, மத்தியுஹு கலீலன், அவங்களுக்கும் கொஞ்ச நாள் சொகுசான வாழ்க்கையை நான் கொடுப்பேன். அப்ப ரிஸ்க் தருவது என்பது நல்லவங்களுக்கு மட்டும் கொடுன்னு அவர் கேட்கிறாரு. நல்லவங்களுக்கும் கொடுப்பேன், கெட்டவங்களுக்கும் கொடுப்பேன். இதுல நல்லவன் கெட்டவங்கிற அளவுகள்லாம் இந்த ரிஸ்க்ல பொருந்தாது அப்படின்னு அல்லாஹ்வே கண்டிச்சு திருத்தினது 2வது சூராவுல 126வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். இது இப்ராஹிம் நபியுடைய துவா. இதுல நீங்க என்ன வழங்குறீங்க? பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அல்லாஹ் தந்தாலும் நம்ம நல்லவன் தான், நமக்கு தரலையா நம்ம நல்ல ஆள் தான் அப்படி நம்ம நினைக்கணும். நம்மளுக்கு ஒண்ணு அல்லாஹ் மோசம் வைக்கல, நம்மள ஒண்ணு அல்லாஹ் பாதாளத்துல போட்டுறல, நமக்கு ஒண்ணு கேடு நாடவில்லை. அல்லாஹ் நம்ம நல்லவனா வாழ்ந்தோம்னு சொன்னா நம்மளுக்கு அல்லாஹ் காசை தந்தாலும் நம்ம நல்லவன் தான். நம்மள்ட்ட காசை இல்லாம வறுமையில் ஆக்கிட்டானா அப்போ நம்ம நல்ல ஆள் தான். நம்ம மேல அல்லாஹ் கோபமாவெல்லாம் இல்ல, நம்மள அல்லாஹ் வெறுக்கவும் இல்ல. நம்மளுக்கு காசு தரலைங்கிற காரணத்தினால நம்மள அல்லாஹ் வெறுக்கிறான், நம்மள அல்லாஹ்வுக்கு பிடிக்கல அப்படி நினைக்காத. இது ஒரு கொசுவுடைய ரெக்கை கூட சமானம் இல்ல. உனக்கு தான் காரு பங்களா பெருசா தெரியும், அல்லாஹ்விடத்தில் இந்த ரிஸ்க் செல்வங்கள் எல்லாம் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ரிஸ்க் கூட ஒரு கொசுவுடைய ரெக்கைக்கு கூட அல்லாஹ்விடத்தில் என்ன இல்ல, சமமானது கிடையாது என்பதால் இதை ஒரு வெயிட்டா இருக்கக்கூடாது. இப்ப இந்த பொருளாதாரத்தை பற்றி மனசுல ஒரு சரியான நம்பிக்கை போட்டா தான் பின்னாடி சொல்லக்கூடிய இந்த அறிவுரைகள்லாம் எடுபடும். பொருளாதாரத்தை பத்தி என்ன பார்வை வந்துருன்னு நமக்கு சில பேர் காசு தரல, அல்லாஹ் நமக்கு அல்லாஹ்வுக்கு நம்மளை பிடிக்கவே இல்லைங்க. கொஞ்சம் சோத்து கஷ்டப்பட்டவன வேலையே இல்லை, ஏண்டா அல்லாஹ்வுக்கு நம்மளை பிடிக்கல. இவர் வேலை இல்லாம கூட அல்லாஹ்வுக்கு பிடிக்கலையா, வீடு வாடகை வீட்டுல தான் இருக்கு, அல்லாஹ்வுக்கு நம்மளை பிடிக்கல, அது இது இல்ல அது இல்ல, கல்யாணம் பண்ணி கூட காசு இல்ல, இது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ன நினைச்சிடறான், நம்மள அல்லாஹ்வுக்கு பிடிக்கல, அல்லாஹ் நம்ம கோபமா இருக்கான், நம்மளை வெறுக்கிறான், அல்லாஹ் நம்மளெல்லாம் எவ்வளவு விரும்புறான் பத்தியலா, எத்தனை வீடு இருக்கு பத்தியலா, எத்தனை கார் இருக்கு பத்தியலா, எத்தனை தொழிற்சாலை இருக்கு பத்தியலா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் விரும்புறதுக்கு வெறுக்கிறதுக்கு இதனால நம்ம கெட்டு போறோம். நீங்க எவ்வளவு அதல பாதாளம் நீங்க என்ன நினைக்கணும், அல்லாஹ் நம்மளை வெறுக்கல, இதனால் வெறுக்கல,
இது ஒரு சோதனை, இதுல நான் எப்படி நடக்கிறேன் நல்லா என்னை பார்க்கறான் அப்படின்னு எடுத்துக்கொண்டோமையானால் எல்லா அறிவுரையும் பயன் தரும். அதுக்கு தான் அந்த அறிவுரையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி